வணக்கம். இந்த வீடியோவில் சிக்கன் சாசேஜ் பிரெட் ரோல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 4 சிக்கன் சாசேஜ் எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு சாசேஜ்லேயும் இந்த மாதிரி கோடு போட்டு வச்சுக்கிறேன். ஒரு கிரில் பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆன உடனே எடுத்து வச்சுருக்கிற 4 சாசேஜையும் போட்டு எல்லா இடமும் டோஸ்ட் ஆகிற மாதிரி டோஸ்ட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். சாசேஜ் பிரெட் சைஸோட பெருசாக இருக்கிறதுனால நான் 2 கட் பண்ணிக்கிறேன். 2 கட் பண்ணனால இப்போ நமக்கு 8 சாசேஜ் பிரெட் ரோல் பண்ணலாம். நான் 6 ஸ்லைஸ் பிரெட் எடுத்துருக்கிறேன். அதோட ஓரங்களெல்லாம் கட் பண்ணி தூர எடுத்துக்கிறேன். நம்ம அந்த பிரெட் ஸ்லைஸை பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த மாதிரி டைமில் நமக்கு இந்த சைடில் உள்ள பிரெட் பீசஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தேய்க்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ எல்லா சைடும் கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒவ்வொரு ஸ்லைஸாக எடுத்து நம்ம இப்போ நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஓரளவு அழுத்தம் கொடுத்து தேய்ச்சா போதும். ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்ச்சோம் அப்படின்னா பிஞ்சிடும். இந்த மாதிரி எல்லா இடமும் நல்லா தின்னாகிற அளவுக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா பிரெட் ஸ்லைசஸும் தேய்ச்சி எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஒரு 6 ஸ்லைஸ் சீஸ் எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கிறேன். ஒரு சீஸ் ஸ்லைஸும் எடுத்துக்கிறேன். சீஸை அந்த ப்ரெட்டோட ஒரு சைடில் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாசேஜ் வச்சு ரோல் பண்ணும்போது அதோட எட்ஜ் அதில் ஒட்டிக்கும். அதாவது இந்த சீஸ் மெல்ட் ஆகும்போது அந்த ப்ரெட்டு பிரிஞ்சு வராமல் இருக்கும். சாசேஜ் ரோலுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கொடுக்குறதுக்காக கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸும் ஓரிகானோவும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ சிக்கன் சாசேஜை வச்சு அந்த ப்ரெட்டை நல்லா ரோல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து தனியாக வச்சுக்கிறேன். ஒரு கிரில் பேனை சூடாக்கி அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை ஆட் பண்ணிக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆன உடனே எடுத்து வச்சுருக்கிற சாசேஜ் பிரெட் ரோல்ஸ் எல்லாமே அந்த பட்டரில் படுற மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரு 2 செகண்ட் கழித்து எல்லா ப்ரெட்டையுமே அப்படியே திருப்பி விட்டுக்கலாம். பிரெட் ரோலை நல்லா திருப்பி விட்டு எல்லா இடமுமே நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வச்சுக்கலாம். தேவைப்பட்டதுன்னா இன்னும் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு பட்டரை ஆட் பண்ணி எல்லா இடமும் பிரெட் ரோல் நல்ல கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த ப்ரெட்டு அப்படிங்கிறனால இது ஒரு 30 செகண்ட்ஸ்லேயே ரெடி ஆகிடும். டோஸ்ட் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ நமக்கு எல்லா பிரெட் ஸ்லைஸும் எல்லா இடமுமே டோஸ்ட் ஆகிடுச்சு. அதை எல்லாத்தையுமே நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். இதை நீங்கள் குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் அல்லது ஸ்கூல் லஞ்சாகவும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.